Hi friends, வணக்கம். வெல்கம் டு கல்வி பெட்டகம். நான் உங்க சத்யா. இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறது விஜயநகர பேரரசு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விஜயநகர பேரரசுல எந்தெந்த வம்சங்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க, அந்த வம்சத்துல எந்தெந்த அரசர்கள் சிறந்த அரசர்களா இருந்திருக்காங்க, அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 2 டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப்லாம் அதை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக் பார்க்கலாம். விஜயநகர அரசு. இந்த விஜயநகர அரசு பாத்தீங்கன்னா 4 வம்சங்களை சேர்ந்த அரசர்களால் ஆளப்பட்டிருக்கு. அந்த அரசர்கள் செய்த முக்கியமான சீர்திருத்தங்கள், முக்கியமான செயல்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்கேன். இந்த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான அரசர்களும் அவர்களோட வழித்தோன்றல்கள் பத்தி கொடுத்திருக்கேன், இதோட வருஷங்களும் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது இந்த லெசன்ல நம்ம இதுதான் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்கம். விஜயநகர அரசை தோற்றுவிச்சது சங்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த சங்க வம்சம் எந்தெந்த அரசர்களால தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர், இவங்க 2 பேரும் சங்கம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த சங்கம் வம்சத்தை சேர்ந்த இருவர்களால தான் விஜயநகர பேரரசு தோன்றியது. இந்த சங்க வம்சத்தோட ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா 1336 இருந்து 1485 வரலும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் 2 அரசர்கள் இருக்காங்க இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் ஹரிஹரர் தான் மன்னரா பொறுப்பேற்று ஆட்சி செஞ்சாரு. 1336 ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சி செஞ்சாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா புக்கர் 1356 ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இவங்க இருவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது புக்கரோட மகன்கள் 2 இருக்காங்க, குமார காம்பனர் மற்றும் 2ஆம் ஹரிஹரர். இவங்க 2 பேரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் ஹரிஹரருக்கு அப்புறம் 2ஆம் தேவராயர் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. இந்த 2ஆம் தேவராயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபுதராயர் அப்படின்னு ஒரு அரசர் பொறுப்பேற்றிருக்காரு. ஆனா அவர் தான் பாத்தீங்கன்னா சங்கம் வம்சத்தோட கடைசி அரசர் பிரபுதராயர். இவருக்கு அப்புறம் 2ஆம் தேவராயர் தான் சிறந்த அரசரா இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் பிரபுதாயர் ஒரு சாதாரண அரசரா இருந்தனால அவரோட பேர் அதிகமா வெளியில வரல. அதனால இவருக்கு அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாளுவ நரசிம்மன் அப்படிங்கிற சாளுவ வம்சத்தை சேர்ந்த ஒருவர் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. சாளுவ வம்சத்தை தொடங்கினவர் சாளுவ நரசிம்மன் தான். இவரோட ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா 1485 இருந்து 1505 வரலும் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் ஒரே ஒரு அரசர் தான், சாளுவ வம்சத்துல ஒரே ஒரு அரசர் சாளுவ நரசிம்மன். அதுக்கப்புறம் யார் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா துளுவ வம்சம் தொடங்கிடுச்சு. 1505 இருந்து 1570 வரலும் துளுவ வம்சம் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த துளுவ வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நரச நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் தோற்றுவிச்சிருக்காரு. இந்த அரசருக்கு 3 மகன்கள் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர், அவதான் முதல் மகன். அடுத்தது கிருஷ்ண தேவராயர், அடுத்தது அச்சுதராயர். இந்த 3 மகன்கள் முதல்ல பாத்தீங்கன்னா நசர நாயக்கரும் வீர நரசிம்மரும் சேர்ந்து தான் ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சி சிறப்பா நடத்தி வந்திருக்காங்க. இவங்களோட மறைவுக்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் பொறுப்பேற்றிருக்காரு. இந்த விஜயநகர அரசிலே ரொம்பவும் குறிப்பிடத்தக்க ஒரு அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். அவர் தான் நிறைய கொடைகள் வழங்கியிருக்காரு, நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய செஞ்சிருக்காரு. அவரை பத்தி ஃபுல்லாவே நாம இந்த லெசன்ல பார்க்கலாம். அவரோட தம்பி அதுக்கு அடுத்து அச்சுதராயர் பொறுப்பேற்றிருக்காரு. அச்சுதராயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் வேங்கடர் பொறுப்பேற்று ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த முதலாம் வேங்கடருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சதாசிவராயர் அப்படிங்கிற ரொம்ப இளம் வயது அரசர் பொறுப்பேற்றாரு. இவர் ரொம்ப இளம் வயது அரசர் அப்படிங்கறனால பகர ஆளுநர் ராமராயர் இவருக்கு படைத்தளபதியா இருந்து ஃபர்ஸ்ட் நியமிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப யங்கேஜ் அப்படிங்கறனால இந்த பகர ஆளுநர் ராமராயர் தான் ஆட்சி பொறுப்பு எல்லாமே செஞ்சிருக்காரு. பேரளவுக்கு தான் சதாசிவராயர் அரசரா இருந்திருக்காரு. ஆனா ஆட்சி செஞ்சது எல்லாமே ராமராயர் தான். இந்த ராமராயர் ஆட்சி காலத்துல தான் தலைக்கோட்டை போர் அப்படிங்கறது நடந்துச்சு. இந்த தலைக்கோட்டை போர்ல ராமராயர் கொன்னுட்டாங்க. இவரோட இறப்புக்கு பிறகு திருமலை அப்படிங்கிற ஒருத்தர் அரவீடு வம்சத்தை தோற்றுவிச்சாரு. இந்த அரவீடு வம்சம் தான் பாத்தீங்கன்னா விஜயநகர அரசோட கடைசி வம்சம். அரவீடு வம்சம் தான். திருமலை தான் கடைசி அரசரா இருந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. திருமலை அப்படிங்கிறது அரவீடு வம்சத்தோட கடைசி அரசர். அது மட்டும் இல்லாம விஜயநகர பேரரசோட கடைசி அரசரும் இவர் தான். இப்ப இந்த அரசர்கள் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹரிஹரரும் புக்கரும். இவங்க 2 பேர் தான் ஹரிஹரரும் புக்கரும். இப்ப இவங்களோட ஆட்சி காலம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம்.
டெல்லி சுல்தான்கள் ஆட்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா தங்களை சுதந்திர அரசாக விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளை அறிவிச்சிச்சு. விஜயநகர அரசு தோன்றி 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பாமினி அரசு வந்து தோன்றி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது விஜயநகர அரசு தான். பாமினி அரசு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். விஜயநகர பேரரசை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க 2 பேரும் சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே அந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம் இல்லையா. இவங்க 2 பேரும் சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள். 1336 கர்நாடகத்தின் தென் பகுதியில துங்கபத்ரா ஆற்றங்கரையில உருவாகிதான் இந்த அரசு. 200 ஆண்டுகள் வந்து இவ்வரசு வந்து கோலோச்சிருக்கு. மொத்தமா அதாவது 4 வம்சத்தை சேர்ந்த மன்னர்களும் சேர்ந்து 200 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த பேரரசோட தலைநகரம் வந்து ஹம்பி. தக்கான முஸ்லிம்கள் வந்து ஒன்றிணைந்து 1565 நடைபெற்ற தலக்கோட்டை போர்ல விஜயநகர அரசு வந்து முடிவடைஞ்சிச்சு. இந்த பேரரசு சங்கம், சாளுவ, துளுவ, அரவீடு எனும் 4 மரபுகளால் ஆட்சி செய்யப்பட்டது இல்லையா. இதான் பாத்துக்கோங்க, சங்கம வம்சம் வந்து ஹரிஹர மற்றும் புக்கரால வந்து நிறுவப்பட்டுச்சு. விஜயநகர பேரரசும் இந்த அரசர்களால தான் நிறுவப்பட்டுச்சு. சாளுவ மரபு வந்து சாளுவ நரசிம்மன், துளுவ மரபு வந்து வீர நரசிம்மன், அரவீடு வந்து திருமலை. இவங்களால வந்து இந்த வம்சங்களோட அரசர்கள் வந்து முக்கியமான அரசர்கள். இதை நாம பார்க்க போறது சங்கம வம்சத்தோட ஹரிஹர் மற்றும் புக்கர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஹரிஹரன் மற்றும் புக்கர் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வாரங்கால் ஆட்சியாளரான காகதியர்களிடம் வந்து பணியாற்றினாங்க. முஸ்லிம் படையெடுப்பால பாத்தீங்கன்னா அவர்களால கைது செய்யப்பட்டு முஸ்லிம் மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிருங்கேரி சைவ மதத்தின் தலைவரான வித்யாரண்யர் என்பவரின் முயற்சியால் இந்து மதத்திற்கு மீண்டும் அவர்கள் வந்து மாற்றப்பட்டார்கள். இது வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, நியூ புக்ல வந்து மறுபடியும் வந்து தகவல் பேலைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதுல வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதனால் தொடக்கத்தில் விஜயநகர அரசு வித்யாநகர் என்றும் சில காலம் வந்து அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த வித்யாரண்யரால தான் வந்து அவங்க வந்து மறுபடியும் இந்து மதத்துக்கு மாறினால அவராலேயே அந்த நகரத்துக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க, வித்யாநகர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வித்யாரண்ய சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாயனா அப்படிங்கிறது தான் வந்து வித்யாரண்யரோட சகோதரர். தங்களது சுதந்திரத்தை அறிவிச்ச இந்த விஜயநகர அரசை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. அந்த நகரம் வந்து வெற்றி நகரம் அப்படிங்கிற பேருடன் வந்து புகழ் பெற்றது. விஜய் பவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. விஜயநகரம்னா விஜய் பவ அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் இல்லையா. அந்த காலத்துல வந்து போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி விஜய் பவா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க, வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா. அதனால வெற்றி நகரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹோய்சல நாட்டு அரசர் வீழ்ச்சி வந்து இவரது அரசை வந்து விரிவுபட்டதுக்கு ரொம்பவே உதவிச்சுன்னு சொல்லலாம். 1346 ஆண்டு ஹோசல ஆட்சி பகுதி முழுவதையும் பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம 1347 கடம்பர்களையும் வந்து தன் கட்டுப்பாட்டின் கீழே வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வம்சத்தின் சிறப்பு அரசர்கள் பாத்தீங்கன்னா 2ஆம் ஹரிஹரன், 1ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயர், கிருஷ்ண தேவராயர். 1ஆம் புக்கர் காலத்தில் பேரரசானது துங்கபத்ரா ஆறு முதல் தெற்கில் ராமேஸ்வரம் வரை வந்து பரவி இருந்திருக்கு. இது வந்து நம்ம புக்ல கொடுத்திருக்க தகவல் பேலை தான். தகவல் பேலையில முக்கியமான தகவல்கள் இருக்கு, பார்க்கலாம். 1ஆம் புக்கருடைய மகனான குமார கம்பனான மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்கர் அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்ற நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை வந்து கைப்பற்றப்பட்டதை வந்து தெளிவாக விளக்குகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா விஜயநகர அரசர்கள் வந்து வராகன் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க தங்க நாணயங்களை வந்து அதிக எண்ணிக்கையில வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து தமிழ்ல வந்து பொன் என்றும் கன்னடத்துல வந்து பொன்னு அப்படிங்கிற பேராலையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தங்க நாணயங்கள் வந்து வெவ்வேறு இந்து தெய்வங்களின் உருவங்களையும் காளை, யானை, கண்டபெருண்டா என்ற கற்பனை பறவைகள். இந்த கண்டபெருண்டா அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை பறவை தான். இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா கழுகு வடிவத்துல உள்ள இந்த உருவம் வந்து தனது அழகிலும் நகத்தையும் யானையை வந்து கொத்தி கொண்டிருப்பது போல வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அழகிய விலங்கு உருவங்களையும் தாங்கியுள்ளன. நாணயத்தில் பாத்தீங்கன்னா அரசனுடைய பெயர் வந்து நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இது கூட கேட்பாங்க, விஜயநகர அரசோட தங்க நாணயத்துல எந்த எழுத்து வடிவங்கள் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நகரி அல்லது கன்னட எழுத்து வடிவம் வந்து குறிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து குமார கம்பனாரின் மதுரை படையெடுப்பு குறித்து மதுரா விஜயம் என்ற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ்ல அவங்களோட மனைவி கங்காதேவி வந்து எழுதுனா அந்த மதுரா விஜயம் நூல்ல வந்து எழுதியிருக்காங்க இல்லையா. சரி, இவங்க காலத்துல வந்த அயல்நாட்டு பயணிகள் யாருன்னு பார்க்கலாம். இபன் பதுதா வந்து மொராக்கோ நாட்டுல இருந்து வந்திருக்காரு. நிக்கோலோ டி கோண்டி அப்படிங்கிற வந்து வெனிஸ் நாட்டுல இருந்து வந்திருக்காரு. அப்துல் ரசாக் வந்து பாரசீக நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. பேமிங்கோ பயஸ் அப்படிங்கிற வந்து போர்ச்சுகீசிய பயணி வந்து அங்கிருந்து போர்ச்சுகீசியத்திலிருந்து வந்திருக்காங்க. இதான் முக்கியமான பயணிகள், அதாவது இவங்களோட ஆட்சி காலத்துல வந்த பயணிகள். ஓகேங்களா. தன் இறக்கும் போது தனது மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்கு மிக பரந்த நிலப்பரப்பை விட்டு சென்றாரு.
இரண்டாம் ஹரிஹரர் வந்து பாமினி அரசிடம் இருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை வந்து கைப்பற்றினாரு. இவருடைய மகன் முதலாம் தேவராய சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் வந்து பிரபுதராயர். அடுத்தது பாத்தீங்கன்னா சாளுவ வம்சம். திறமை மிக்க பட தளபதியான சாளுவ நரசிம்ம சங்க வம்சத்தின் கடைசி அரசரான பிரபுதராயரை கொன்றுவிட்ட அரசரானார். இவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாளுவ வம்சம் வந்து நிலை பெற முடியாமலே போச்சு. இவர் தான் வந்து சாளுவ வம்சத்தோட கடைசி அரசர். நான் சொன்னேன் இல்லையா, சாளுவ வம்சத்துல ஒரே அரசர் தான் அவர் வந்து சாளுவ நரசிம்மன் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துளுவ வம்சம் வந்து தோற்றுவிச்சு இந்த நசர நாயக்கா அப்படிங்கிற ஒரு திறமை மிக்க படை தளபதியாக வந்து இருந்தாரு. சாளுவ நரசிம்மன் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா தன்னை அரசராக அறிவிச்சு கொண்டுதான் வந்து துளுவ வம்சத்தை வந்து தோற்றுவிச்சாரு. துளுவ வம்சத்தின் தலை சிறந்த அரசர் வந்து கிருஷ்ணதேவராயர் தான். கிருஷ்ணதேவராயர் பத்தி பார்க்கலாம். துளுவ வம்சத்தில் மிகவும் போற்றப்படக்கூடிய அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். துங்கபத்ரா ஆற்றங்கரையில இருந்த சுதந்திர அரசர்களை வந்து அடக்கினார். குல்பர்காவையும் கைப்பற்றிருக்காரு. பாமினி சுல்தான் முகமது ஷாவை வந்து அவரது அமைச்சரிடமிருந்து விடுவித்து மீண்டும் வந்து அவர் வந்து அரியணையில வந்து அமரத்துக்கு வந்து உதவி புரிஞ்சாரு. ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்திரனோடு போர் மேற்கொண்டார். சமாதானம் செய்யும் பொருட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட மகளை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு வந்து மனம் முடிச்சு வச்சாரு. இதனால வந்து கிருஷ்ணதேவராயர் அவர் கைப்பற்றிய பிரதாபருத்திரனோட பகுதிகளை வந்து அவருக்கே வந்து திரும்ப கொடுத்தாரு. கோல்கொண்டா சுல்தானை வந்து பீரங்கி படம் மூலம் வந்து தோற்கடிச்சாரு. பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து ரெய்ச்சூரை வந்து கைப்பற்றிருக்காரு. பீடார் மீது படையெடுத்து அதையும் கைப்பற்றிருக்காரு. ஒரிசா மீது படையெடுத்து வெற்றியும் பெற்றிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து தலை சிறந்த கட்டிட வல்லுநரா இருந்திருக்கிறாரு. மழை நீரை சேமிக்கிறதுக்கு மிகப்பெரிய குளம், பெரிய நீர்த்தேக்கங்கள் போன்றவற்றை வந்து கட்டியிருக்காரு. தனது தலைநகரான ஹம்பியில வந்து கிருஷ்ணசாமி கோயில், அசாரா ராமசாமி கோயில், விட்டலா சுவாமி கோயில் போன்ற புகழ்மிக்க கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்கள்ல சைவ வைணவ போன்ற பல கோவில்களுக்கு வந்து கொடைகளை வந்து அழைச்சிருக்காரு. இவரோட சமகால வெளிநாட்டு பயணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூனிஸ் பயஸ் போன்ற இருவர் வந்து இவரோட ஆளுமைகளை மற்றும் சிறப்புகளை பற்றி வந்து பாராட்டியிருக்காங்க. அல்சானி பெத்தனா போன்ற பல தலை சிறந்த அறிஞர்களும் வந்து இவரது அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. முக்கியமா தென்னாலிராமன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து கிருஷ்ணதேவராயரோட அவையில வந்து இருந்த ஒரு மிகச்சிறந்த தலை சிறந்த அறிஞர்னு கூட சொல்லலாம். கிருஷ்ணதேவராயரே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறிஞரா தான் இருந்திருக்காரு. இவர் நாயக் மற்றும் நயங்காரா அப்படிங்கிற முறையை வந்து மறுசீரமைத்தார். இந்த நயங்காரா முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து நம்ம பார்த்திருப்போம், மராத்தியர்கள் வீடியோல பார்த்திருப்போம். நயங்கரான்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி, மதுரை, தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு 3 நயங்கராக்களாக பிரிச்சு ஆட்சி செஞ்சிருந்தாரு சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த இதுதான் இதுலயும் சொல்லியிருக்கோம். போரின் மூலம் தான் பெற்ற செல்வங்களையும் தென்னிந்திய கோவில்களுக்கு தானமாக வழங்கி அதன் மூலம் பாத்தீங்கன்னா நுழைவாயில் கோபுரங்களை வந்து எழுப்பியிருக்காரு. அவை வந்து அவரது புகழுக்கு பெயர் சேர்க்கிற வகையில ராயகோபுரங்கிறது தான் இப்ப ராஜகோபுரம் அப்படிங்கறதுவாக மருங்கி வந்துருச்சு நான் நினைக்கிறேன். பெரும்படையை வந்து உருவாக்கி அவர் வந்து பாத்தீங்கன்னா பல வலிமை மிக்க கோட்டைகளையும் வந்து கட்டியிருக்காரு. அரேபியாவில் இருந்து ஈரானில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு. இதனால் விட்டலா சுவாமி கோயில், இது விருப்பாட்சி கோவில் ஹம்பியில இருக்கு. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது பாத்தீங்கன்னா ஹம்பி அப்படின்னு அழைக்கப்படுது. ஹம்பி வந்து சுல்தான்களோட தலைக்கோட்டை போர் நடக்கும் போது அந்த இடம் வந்து ரொம்பவே சிதைக்கப்பட்டு அங்க வந்து அந்த இடமே வந்து சீர்குலைந்து காணப்பட்டது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து ஹம்பியை வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள், அரேபியர்கள் போன்றவர்களிடம் மட்டும்னா வணிக நட்புறவை வந்து மேற்கொண்டிருக்காரு. அதனால் சுங்க வரி மூலம் வருமானம் வந்து அதிகமா கிடைச்சிருக்கு. இலக்கியம், கலை மற்றும் கட்டடக்கலையோட புரவலரா இவரை கருதலாம். கலை மற்றும் இலக்கியத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு. அஷ்டதிஜகங்கள் என்று அழைக்கப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் வந்து அவருடைய அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. தென்னாலி ராமகிருஷ்ணா என்ற ஒரு தலை சிறந்த அமைச்சர் வந்து இவருடைய அமைச்சரவையை வந்து அலங்கரித்திருக்காரு. இவருக்கு பிறகு இவரது இளைய சகோதரர் அச்சுதராயர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்காரு. அச்சுதராயருக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதலாம் வேங்கடர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றாரு. இவர்களுக்கு காலத்துல வந்து குறிப்பிடப்படும்படியான நிகழ்வுகள் வந்து ஏதும் ஏற்படவில்லை அப்படிங்கறனால இவர்களை தொடர்ந்து குறைந்த வயது கொண்ட சதாசிவராயர் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றாரு.
பகர ஆளுநரான தலை சிறந்த ராமராயர் வந்து இவருக்கு வந்து படை தளபதியாக, சதாசிவராயருக்கு வந்து படை தளபதியாக பொறுப்பு வகிச்சாரு. ஆனா பாத்தீங்கன்னா அரசோட மொத்த பொறுப்புகளையும் வந்து இவர் தான் வந்து மேற்கொண்டிருக்காரு. யாருன்னா ராமராயர். இந்த ராமராயர் வந்து சதாசிவராயரை வந்து பெயரளவுக்கு மட்டுமே அரசரா வச்சிருந்துட்டு அனைத்து அதிகாரங்களையும் வந்து தனக்கு கீழே வந்து கொண்டு வந்துட்டாரு. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தக்கான சுல்தான்கள் ஒரே அணியாக திறந்து தலைக்கோட்டை என்னுமிடத்தில் வந்து படைகளை திரட்டி விஜயநகர பேரரசுக்கு எதிராக போர் புரியறதுக்கு தயாராக வந்தாங்க. அந்த போர் பத்தி நாம பார்க்கலாம். தலைக்கோட்டை போர் 1565. விஜயநகர படைகளும் சுல்தான்கள் படைகளும் தலைக்கோட்டை என்னும் இடத்தில் வந்து போர் புரிஞ்சாங்க. இப்போர்ல பாத்தீங்கன்னா விஜயநகரம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. விஜயநகரமும் வந்து ஃபுல்லாவே வந்து கொள்ளடிக்கப்பட்டுச்சு. சுல்தான்களால மிகப்பெரிய மனித படுகொலை வந்து அரங்கேறிச்சுன்னு சொல்லலாம். அனைத்து கட்டிடங்களும், அரண்மனைகள், கோவில்கள், கலைநயமிக்க சிற்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இறுதியாக விஜயநகர பேரரசு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ராமராயர் வந்து போர்க்களத்துல வந்து கொல்லப்பட்டாரு. அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அப்படிங்கிறவர் வந்து அவரும் சதாசிவராயரும் வந்து அந்த தலைக்கோட்டை போர்ல இருந்து தப்பிச்சு பிழைச்சாங்க. திருமலை தேவராயர் வந்து விலை மதிப்பில்லா செல்வங்களுடன் வந்து சந்திரகிரியை வந்து அடைஞ்சாரு. அங்கு அவர் வந்து அரவிடு வம்சத்தை வந்து தொடங்கினாரு. அரவிடு வம்சம் பெணுக்கொண்டாவை வந்து தலைநகராக கொண்டு திருமலை தேவராயர் வந்து ஆட்சி செஞ்சாரு. சில காலம் தான் வந்து நல்ல நிலையில ஆட்சி செய்ய முடிஞ்சது. பின்ன அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேரரசுல ஏற்பட்ட உட்பூசல்கள், அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு இடையே வந்து நிறைய வந்து பூசல்கள் வந்து நிறைய நடந்தனால, உட்கட்சி பூசல் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நிறைய நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம பீஜப்பூர், கோல்கண்டா சுல்தான்கள் வந்து அவர்களோட சூழ்ச்சியிலையும் வந்து இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா விஜயநகர அரசு 1646 வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட நிர்வாகம் பத்தி நாம ஃபுல்லாவே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப்லாம் நீங்க அதுல எடுத்துக்காங்க. முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.